ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆந்திராஸ் மருமகள். நான் உங்கள் கல்பனாங்க. அண்டு நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் நீங்களுமே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அந்த கடவுளை வந்து கண்டிப்பாக வேண்டிப்பேங்க. அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோவோடு உங்கள் முன்னாடி வந்து வந்திருக்கேன். அந்த வீடியோஸ் என்னன்றது வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தால் என்னோடய பேர் கல்பனாங்க. ஸோ நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன்னா, ஸோ அதை வந்து ஒரு நல்லபடியாக வந்து ஆரம்பிக்கலாமே, இனிமேல் வந்து எந்த ஒரு தடங்கள் வரக்கூடாது அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணி இந்த கலெக்ஷனோட உங்கள் முன்னாடி வந்திருக்கேங்க. ஆக்சுவலி என்னென்னா, இந்த கலெக்ஷன் வந்து இப்போயே ரிவீல் பண்ண வேண்டாம், நம்ம வந்து எதுக்காக வாங்கியிருக்கோமோ அந்த டைமில் ரிவீல் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட்டு நம்மளுக்கு தான் ஆர்வம் வந்து அவ்வளோ ஆர்வமாக இருந்ததால் என்னென்னா கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி, ஓகே, ஒரு நல்ல வீடியோவோட உங்கள் முன்னாடி வரணும் அப்படின்னா ஏதாவது கலெக்ஷனை காட்டினா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணி இருந்தது. அதுவுமே இல்லாமல் இப்போ ஆடி பெருக்கன்னைக்கு வாங்கினேன். ஸோ அதனால் அந்த ஆடி ஆஃபர் எல்லாமே வந்ததால் என்னென்னா அந்த சந்தோஷத்தை உங்கள் கூட வந்து மகிழ்ச்சிக்கலாம் ஏதோங்க பங்கு பெறலாமே அப்படின்ற மாதிரி தான் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி எனக்கும் வந்து ஒரு மெமரியாக இருக்கும். வாங்கின உடனே வந்து என்னோடய சந்தோஷத்தை ஷேர் பண்ணியிருந்தேன்னா அது வந்து வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா வாங்குகிறப்போ நம்மளோட எமோஷன்ஸ் எல்லாமே வந்து உடனே கேரி ஆகிட்ருக்கோம். அந்த டைமில் வந்து நம்ம வீடியோ போட்டால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் 1 வீக் ஆனதால் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. இனிமேல் நான் வந்து எதுக்காக வாங்கினேனோ அன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டுறப்போ என்னென்னா அந்த எமோஷன்ஸ் எல்லாமே வந்து எனக்குள்ளே இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா வந்து என்னோடிக்கு அன்றைக்கி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆக்ஷன்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்றது ஒருவேளை நீங்கள் கெஸ் பண்ண முடிஞ்சிருந்தா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக்ஸாலையும் கமெண்ட்டாலையும் தான் இன்னொரு 10 பேருக்கு வந்து அது வந்து ரீச் ஆகும். ஸோ அதனால் என்னென்னா தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். அண்டு ஃபஸ்ட்டு கலெக்ஷன் காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன வாங்கியிருக்கேன்னா கிட்டக்கு வந்து காட்டுறேன். ஸோ இதுதாங்க, அபிஷாக்காக வந்து இந்த நெத்திச்சுட்டி வந்து வாங்கியிருந்தேன். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பட் என்னென்னா இந்த நெக்லஸ்க்கு ஹாரத்துக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு நெத்திச்சுட்டி வேணும் அப்படின்ட்டு வந்து நான் பார்த்துருந்தேன். எனக்கு இந்த ஜடா குந்தன் கலெக்ஷன் வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஆக்சுவலி நான் அதில் தான் கலெக்ஷன் எல்லாமே வாங்கலாமே அப்படின்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு வந்து அது அமையலை. ஃப்யூச்சரில் மேபி வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இப்போதைக்கு என்னென்னா இந்த நெத்திச்சுட்டி மட்டும்தான் அந்த கலெக்ஷனில் வந்து வாங்க முடிஞ்சது. ஸோ அதனால் இந்த நெத்திச்சுட்டி வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில், வெயிட், அது எல்லாமே வந்து இப்போ நான் எதுவுமே சொல்ல விரும்பல. ஜஸ்ட்டு கலெக்ஷன் மட்டும் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ இந்த கலெக்ஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அண்ட் எல்லாமே வந்து ஆன்டிக்கில் தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். என்னோடய பழைய நெக்லஸுமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹவிஷாக்காக வாங்கினது. அது கொஞ்சம் சவுக்கர் மாதிரி இருக்கும். பட்டு அதுலேயுமே வந்து லக்ஷ்மி தேவி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா ஒரு லக்ஷ்மி தேவியோட கம்ப்ளீட் செட்டாக வந்து நம்ம வாங்கி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வேறு கலெக்ஷனில் வந்து வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. அந்த கடவுள் வந்து நிறைவேற்றிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது வந்து நெத்திச்சுட்டிங்க. ஸோ இந்த குந்தன் ஒர்க் இருக்கும் இல்லையா. ஸோ இது என்னென்னா பின்னாடி வந்து அப்படியே நம்மளுக்கு பின்னாடி என்னென்னா இந்த மாதிரி க்ளோஸ்டு செட்டிங்காக வரும். ஸோ அதுவே இப்போது இது பாருங்கள், இது வந்து அப்படியே அச்சு மாதிரி இருக்கா. இங்கே வந்து அந்த குந்தன் வர்ற இடத்துல மட்டும் என்னென்னா இந்த மாதிரி வந்து க்ளோஸ்டாக வரும். ஸோ இந்த மாதிரி. ஸோ அதனால் என்னென்னா வெயிட் அதிகமாக வரும். கம்ப்ளீட்டாக நம்ம குந்தன்லேயே வாங்கினோன்னா வந்து ரொம்ப வெயிட் போகுங்க. இது வந்து கொஞ்சம் கம்மி வெயிட்டில் தான் வந்தது. ஸோ நெத்திச்சுட்டி வந்து இப்படி தான் இருக்குது. நல்லா இருக்கா? ஸோ ஹபிஷாக்கு வந்து வச்சு பார்க்கும்போது இன்னும் சூப்பராக பிடிச்சிருந்தது. எனக்குமே அழகாக தான் இருந்தது நினச்சேன். லக்ஷ்மி தேவிலேயே இன்னொரு நெத்திச்சுட்டியுமே வந்து நார்மல் ஆன்டிக்கில் தான் இந்த மாதிரி குந்தன் இல்லாமல் ப்ளெயினில் வந்து வாங்கியிருக்கேன். அதுவும் பிக்சர் உங்களுக்கு சைடில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அது வந்து கம்ப்ளீட்டாக கோல்டில் இருக்கிற மாதிரி வாங்கிட்டேன். சரி, இது வந்து நம்ம அந்த நெக்லஸ்க்கு அதுக்கெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கட்டுமே அப்படின்ட்டு
நான் இதை வந்து பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி விட மனசு வரல, அதனால் இதுவுமே வாங்கிட்டேன். இது ஒன்று எனக்கு, ஒன்று ஹவிஷாக்கு இருக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்ட்டு தான் வாங்கினேன். ஸோ இது பாருங்கள், அது வந்து பேங்க்கில் இருக்குது, அதனால் வந்து அதை இப்போ உங்கள்கிட்ட காட்ட முடியல. ஸோ இந்த கலெக்ஷன் நெத்திச்சுட்டி நல்லா இருக்கா பாருங்கள். ஃபைனலாக வந்து எல்லாமே வந்து போட்டு உங்களுக்கு காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ட்ரெஸ்ஸு மேலே எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ இதுதாங்க ஃபஸ்ட்டு சின்ன பொருளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நெத்திச்சுட்டி எப்படி இருக்குன்றது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸ் பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து சீக்ரெட்டாக இதை வந்து காட்ட போகிறோம். தூரமாக காட்டினா உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஸோ இது வந்து இயர்ரிங்ஸுமே வந்து சேம் நம்ம நெத்திச்சுட்டியில் எந்த மாதிரி ஒரு க்ரீன் பீட்ஸ் அந்த மாதிரி இருக்கோ, கம்பளியுமே வந்து அதே மாதிரி இருக்கணும். பட் நார்மல் ஜும்காஸ் விட இந்த ஜும்கா வந்து எனக்கு ஐயோ எஞ்சிக்கவே முடியலையே. இந்த ஜும்காஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இதை பாருங்கள், இதில் வந்து லக்ஷ்மி அம்மன் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே ஜும்கி வந்து கொஞ்சம் லென்த்தியாக வந்துட்டுருக்கா. ஸோ அதனால் அதுவே நம்ம பிளெயினில் எடுத்துருந்தோன்னா, இது இல்லாமல் வந்து அந்த ஜும்காவே வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து அழகாக இருந்தது. ஸோ லக்ஷ்மி அம்மன் இருந்துட்டு கீழே அப்படியே வந்து அடுக்கு ஜும்கி மாதிரி வந்து கொஞ்சம் ப்ரெஸ்ஸாக எல்லாமே வந்து நக்ஷி ஒர்க் தான். சேம் அதே க்ரீன் அண்ட் ஒயிட் பீட்ஸ் காம்பினேஷன். அங்கங்கே வந்து ஒரு குந்தன் இருக்கிற மாதிரி ரெட் கலர் ஸ்டோன்ஸில். இந்த கம்பலுமே வந்து 2 கலெக்ஷன்ஸ் இருந்தது. எனக்கு வந்து 2 வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அதில் இந்த லக்ஷ்மி அம்மனோடது வந்து என்னென்னா, கம்பல் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஸோ லென்த்தாக இருக்கிறதால என்னென்னா போடுறப்பயுமே வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். நம்ம வேணும்னா தனியாகவே வந்து இந்த இயர்ரிங்குமே வந்து போட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம 3 அடுக்கு ஜும்கா மாதிரி ஒரு 3 ஜும்காஸ் இருக்கிற மாதிரி ஆன்டிக்கில் ஒன்று ஆல்ரெடி ஜும்கா கம்பல் வந்து காட்டிருப்பேன். ஸோ இது வந்து பீட்ஸில், அது வந்து கம்ப்ளீட்டாக கோல்டில் இருக்கும். ஸோ இது வந்து பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஜும்கா, ஸோ இது எப்படி இருக்குன்றது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா கலெக்ஷனுமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காட்டுறேன் அண்ட் போட்டுமே காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த பாக்ஸை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு கெஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா, இது வேறு பொருள், பட் பாக்ஸ் வந்து வேறு. இது லாஸ்ட்டில் காட்டுறேன். அண்ட் இது வந்து எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஸோ இது வந்து ஒரு ஆன்டிக் ஹாரம். இது வந்து லாங் ஹாரம் யூ ஷேப்பில் வந்து வாங்கணும் அப்படின்ட்டு எனக்கு வந்து ரொம்ப நாள் கனவு. ஆல்ரெடி வந்து நம்ம சவுக்கர் இந்த மாதிரி நெக்குக்கு வந்து பிடிச்ச மாதிரி போடுறது வந்து எனக்கும் வந்து பிடிக்காது. ஹவிஷாவுமே வந்து போட்டுக்க மாட்டாங்க. ஆனால் என்னன்னு தெரியல, பட்டு அவளுக்கு ஒரு சவுக்கர் வந்து வாங்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை. அதுக்காகவே என்னென்னா, லாஸ்ட் டைம் நம்ம நெக்லஸ் வாங்கும்போது என்னென்னா, சவுக்கர் மாதிரி இல்லாமல் நெக்கோடு ஒட்டி போடுற மாதிரி ஒரு கம்ப்ளீட் சவுக்கர் மாதிரியே இருக்கும். அது இப்படி மேலே கழுத்துக்கு தூக்கி தான் இருக்காது, தவிர நெக்கோடு தான் இருக்கும். அது ஒரு சின்ன நெக்லஸ் மாதிரியே, பட் பார்க்கறதுக்கு சவுக்கர் மாதிரி இருக்கும். அதுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி ஆன்டிக் கலெக்ஷனும், அதுவும் இல்லாமல் லக்ஷ்மி அம்மனும் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துட்ருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஏன்னா மெரூன் ஒயிட் அதை விட என்னென்னா இந்த க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த ஹாரம் வந்து உங்களுக்கு கிட்டக்கி காட்டுறேன். அண்டு எப்படி இருக்குன்றது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எவ்வளோ கிராம்ஸ் இருக்குன்றதை கூட கெஸ் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லக்ஷ்மி அம்மன் பாருங்கள். அண்டு கீழே பீட்ஸும் அந்த சைடில் வந்து அந்த ஹம்ஸ் அதெல்லாமே வந்து க்ரீன் ஸ்டோன் வந்து இதோட டிசைன் எல்லாமே வந்து இப்படி தான் இருக்குது. லைட்டிங்கில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ லக்ஷ்மி அம்மன் வந்து சூப்பராக வந்து தத்ரூபமாக இருக்காங்க. அந்த பீகாக்ஸ் ஆகட்டும், இந்த
காசு வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அது எல்லாமே. ஸோ ஹாரம் இதை வந்து போட்டு பார்த்தா எப்படி. பின்னாடி பேக் செயின் வந்து வாங்கலைங்க, ஏன்னா இப்போதைக்கு வந்து த்ரெட்லேயே வந்து போட்டுக்கலாம், வேணும்னா ஃப்யூச்சரில் வேணும்னா வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் இப்போதைக்கு வாங்கலை. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த நெக்லஸ் போட்டு இந்த ஹாரம் போட்டோன்னா அழகாக இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கலரு க்ரீம் கலருன்றதால மேபி டிசைன் நல்லா தெரியும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அண்ட் இயர்ரிங்ஸுமே போட்டு காட்டுறேன். ஸோ இப்படி தாங்க இருக்குது போட்டு பார்த்தா. இதுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன, எனக்கு நானாக இருந்தால் இந்த நெக்லஸ் ஹாரம் மட்டும்தான் போட்டுப்பேன். ஒருவேளை நம்ம கிக்லஸ் அந்த மாதிரி போடுற மாதிரி இருந்தால் இதை கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்லஸ் மட்டும் போட்டோன்னா நல்லா வந்து சாரீ மேலே போட்டுறப்போ இன்னும் சூப்பராக தெரியும். ஸோ இப்படி தான் இருக்குது. இந்த ஹாரம் எப்படி இருக்குது அண்டு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சால் கெஸ் பண்ணி எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இது வந்து ரொம்ப லைட் வெயிட் தாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ரொம்ப ஹெவியாக இருக்கே அப்படின்ட்டு ரொம்ப வெயிட் வந்து கெஸ் பண்ண வேண்டாம். ஸோ சின்ன க்ளூவே அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், கம்மி வெயிட்டில் தான் இருந்தது. ஸோ அதனால் நம்மளுக்கு பட்ஜெட்குள்ளேயே வர்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு செட் இது ஹாரம். அண்டு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி இந்த லாஸ்ட் பொருளையுமே வந்து காட்டிடுறேன். இதுக்குமே வந்து ஜஸ்ட்டு ஒரு கம்ப்ளீட் செட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இன்னும் சில பொருட்கள் வந்து பெண்டிங் இருக்குது ஒரு கம்ப்ளீட் செட்டில். ஸோ அந்த மாதிரி செட் இது ஒன்று. இது என்னவா இருக்கும்? இது சேம் அதே க்ரீன் பீட்ஸில் ஒரு வட்டியானம். இதுக்குமே வந்து பேக் வந்து சில்வரில் பெல்ட்டு போடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பட் இப்போதைக்கு வந்து நம்மளால் இதை மட்டும்தான் வாங்க முடிஞ்சது. ஸோ அதனால் இதையுமே வந்து த்ரெட்டில் வந்து போட்டு காமிச்சாங்கங்க. சூப்பராக த்ரெட்லேயே போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. இதுலேயுமே வந்து க்ரீன் பீட்ஸ் வர்ற மாதிரி தான். இதில் வந்து நம்ம உருவம் இல்லாமல், லக்ஷ்மி அம்மன் இல்லாமல் ப்ளெயினில் எடுத்திருக்கேன். ஏன்னா இது மட்டும்தான் கொஞ்சம் ப்ராடாக அகலமாக இருந்தது. லக்ஷ்மி அம்மன் இருக்கிறது எல்லாமே வந்து சின்ன சைஸாக இருந்ததா, அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. அதுவும் இல்லாமல் இந்த பீட்ஸ் வந்து கரெக்டாக நம்ம நெக்லஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி பீட்ஸாக இருக்கட்டும், இங்கே வர்ற ஸ்டோனாக இருக்கட்டும், இயர்ரிங்ஸில் எல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த ஹிப் பெல்ட் வந்து சேம் இந்த ஹாரத்துக்கு ஏற்ற மாதிரியே ஒரு கலர் ஃபினிஷிங்குமே இருந்ததுங்க. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் மட்டும் இருக்கிற ஒரு ஹிப் பெல்ட் ஹவிஷாக்காக வாங்கினது. ரொம்ப லைட் வெயிட்டுங்க. பின்னாடி பார்த்தா என்னடா இது உடையுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பின்னாடி எல்லாம் ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வெறும் ஜஸ்ட்டு அந்த இது தான் ப்ரெஸ் பண்ணால் உடையுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் என்னென்னா லைட் வெயிட்டுனாவே அந்த மாதிரி தாங்க பெண்டாகும் அந்த மாதிரி. பட் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வந்து இதை பார்த்துக்கணும். ஸோ இது வந்து இந்த ட்ரெஸ் மேலே போட்டால் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ ஹிப் பெல்ட் பத்துமா இல்லையான்னு தெரியல எனக்கு, ஏன்னா ஹவிஷாக்கு நல்லா கரெக்டாக இருந்தது. இல்லைங்க, த்ரெட்டு வரல, சாரி. இது என்னென்னா இப்படி நம்ம இந்த த்ரெட்டை வந்து பேலன்சிங் பண்ணி இங்கே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த கொக்கியில் வந்து மாட்டி விடுறது தான், ஓகேவா? பட் இப்போதைக்கு என்னென்னா என்னோடய இடுப்புக்கு வந்து இந்த இது பத்தலை. ஹவிஷாக்கு சூப்பராக இருந்தது போட்டு பார்த்தா. ஸோ இது தாங்க, இது வந்து ஹிப் பெல்ட் நல்லாயிருக்கா? எத்தனை கிராம்ஸ் இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹிப் பெல்ட்டு, ஹாரம், அதுக்கப்புறம் நெத்திச்சுட்டி அதெல்லாம் வச்சு காட்டுறேன். ஸோ இது தாங்க கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஹவிஷாக்காக வாங்கின ஒரு செட்டு. இயர்ரிங்ஸ் பாருங்கள் லென்த்தியாக இருக்குது. நம்ம வேணும்னா நெக்கில் வந்து வெறும் பிளாக் பீட்ஸ் மட்டும் போட்டுட்டு கூட இந்த இயர்ரிங்ஸ் வந்து வேர் பண்ணலாம். ஸோ ஃபங்க்ஷன் வேறு அப்படி இருக்கும்போது நம்ம ஹாரத்தோட சேர்த்தும் போட்டுக்கலாம். அண்ட் நெத்திச்சுட்டியுமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு ஹிப் பெல்ட் தான் பத்தவே இல்லை. இந்த ஹிப் பெல்ட் வந்து போட்டுக்கணுன்னா இப்போதைக்கும் ஜஸ்ட் இப்படி தான் வச்சு காட்ட முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹிப் பெல்ட்டு போடணுன்னாவே வந்து
நம்மளும் அந்த ஹிப் பெல்ட் அளவுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி இது தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இன்னும் பேலன்சிங் இருக்கிறது என்னோடய கலெக்ஷன்ஸில் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த அரவங்கி சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து வாங்கணும். என்னோடய லிஸ்ட்டில் வந்து நிறைய இன்னும் பெண்டிங் இருக்குது. இப்போதைக்கு உங்களுக்கு காட்ட முடியாத ஒரு சில கலெக்ஷன்ஸ் என்னன்னா, இப்போதைக்கு இந்த மாட்டல் இருக்கும் இல்லையா, அந்த மாட்டல், அதுக்கப்புறம் பேங்கிள்ஸ், ரிங்ஸ் எல்லாமே வந்து நக்ஷிலியே வாங்கணும் அப்படின்றது என்னோடய விருப்பம். ஸோ அதுவுமே வந்து ஒன்று ஒன்றா வந்து வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ அதெல்லாமே வந்து வாங்கிட்ட பிறகு கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதாங்க இன்றைக்கியோட vlog. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், வணக்கம். இதெல்லாம் போட்டுக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க, ஆனால் எடுத்து வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் இல்லாமல் ரொம்ப லைட் வெயிட்டில் வாங்கியிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் இது பாதுகாப்பாக வைக்கிறதே வந்து கஷ்டமான விஷயந்தான். பட்டு இதில் என்னென்னா, இது ஃப்ளெக்ஸியாக இருக்குன்றதால வந்து நம்ம பேங்க்கில் ஸ்டோர் பண்ணும்போதுமே வந்து இப்படி வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ அதனால் வந்து பெருசாக வந்து தெரியாது. அதனாலவே என்னென்னா, நான் அந்த பெருசாக இருக்கிற மாதிரி இல்லாமல் இந்த ஃப்ளெக்சிபிள் டைப்பில் வாங்கியிருந்தேன். ஹிப் பெல்ட்டுமே வந்து இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஒட்டியானத்தோட பாக்ஸ் இல்லை அப்படின்ட்டு இந்த மினி நெக்லஸோட பாக்ஸ் கொடுத்துட்டாங்கங்க. எக்ஸ்ட்ராவாக 2 ரோப்புமே வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த நெக்லஸ், மினி நெக்லஸோட பாக்ஸ் இது. அதனாலவே என்னென்னா, இந்த ஹிப் பெல்ட் வைக்கிறதுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் இந்த நெக்கை ரவுண்டு சுற்றி இந்த பீட்ஸ் வந்து இந்த பக்கம் வச்சிட்டோன்னா பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதனாலவே என்னென்னா, இந்த மாதிரி மேலோட்டமாக தூக்கி இப்படி வந்து டை பண்ணணும். எடுத்து காட்டுறது ஈஸி தான், பட் மறுபடியும் இதை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஸோ இப்படி பார்க்கும்போது பாருங்கள், ஒரு மினி நெக்லஸ் இருக்கிற மாதிரி இருக்கா. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ளெக்சிபிள்ன்றதால ரவுண்டாகவே வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் ஹாரம் எடுத்து வச்சிடலாம். ஹாரமே வந்து நம்ம நார்மலாக இந்த மாதிரி வந்து ரிமூவ் பண்ணும்போது இப்படி எடுப்போம் இல்லையா, இப்போது ஜடை எதுவும் போடாததால் ஒருவேளை நம்ம ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம், அப்போ வந்து எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி ரோப் போடுறதே நல்ல விஷயம் நம்ம அந்த செயின் விட. பிகாஸ் என்னென்னா, இங்கேயே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு பின்னாடியிலேருந்து எடுத்துடலாம். அப்போ வந்து போடுறதுக்குமே வந்து நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அதுவே நம்ம செயினாக இருந்தாலும் பின்னாடியிலேருந்து மாட்டுறது தானே, ஸோ அதனால் அதுவும் கஷ்டமான விஷயம் கிடையாது. ஸோ இப்படி வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுவே நம்ம செயின் போட்டாலும் சேம் இது தான். த்ரெட் மட்டும் இந்த மாதிரி நம்ம நெக்கோடு சேர்த்து போடுறோம் அப்படின்றப்போ இந்த மாதிரி வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையுமே வந்து நான் செட் பண்ணி வச்சிடுறேன். இதுலேயும் வந்து ஒரு 2 எக்ஸ்ட்ரா த்ரெட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவ்வளோ காசு வச்சு வாங்கும்போது கண்டிப்பாக கொடுக்க தானேங்க செய்வாங்க. ஸோ கம்மல் வந்து இதில் வைக்காமல் செப்ரேட்டாக வந்து பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கம்மல் வந்து இதில் பத்துற மாதிரி இல்லை, ரொம்ப பெரிய சைஸாக இருந்ததா. ஸோ அதனால் கம்மலுக்காகவேன்ட்டு ஒரு பெரிய சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஹாரமோட பாக்ஸு. இந்த ஹாரம், அதுக்கப்புறம் நெத்தி சுட்டி எடுத்து வச்சுக்கூட இந்த த்ரெட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கணுங்க. நெத்தி சுட்டியோட பாக்ஸ் இதையுமே வந்து நார்மலாக நெத்தி சுட்டிக்கு பாக்ஸே இருக்காது. இது வந்து செயின்ஸோ இல்லைன்னா பிராஸ்லைட்ஸ் வரும் இல்லையா, ஸோ அந்த பாக்ஸு அதில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் இதையும் வந்து இப்படி தான் வச்சுருக்க போகிறேன். பட் பேங்க்கில் வைக்கும்போது எல்லாமே வந்து ஒரே இதுவாக வந்து நம்ம போட்டு வைக்க போகிறோம். ஓகேவா. இந்த த்ரெட்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சிடுறேன். ஏன்னா மறுபடியும் தேவைன்றப்போ தேடுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த பாக்ஸ்லேயே எடுத்து வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ தேடாமல் அப்படியே இருக்கும். இப்போ இயர்ரிங்ஸ்
இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிறதால என்னென்னா ரொம்ப ஹெவி அப்படின்றதெல்லாம் இல்லை. அதுவே குந்தன்ஸில் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் இல்லையா. ஸோ அந்த குந்தன் கம்பல் வந்து ரொம்ப வெயிட் இருக்கும், காதே வந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும் க்ளோஸ்டு செட்டிங்கன்றதால. இதெல்லாம் இவ்வளோ லென்த்தாக இருந்தாலுமே என்னென்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது இயர்ரிங்ஸு. இதோட பாலிஷ் கொஞ்சம் வந்து எனக்கு எல்லோயிஷ்ஷாக இருந்தது. பட் பரவாயில்ல, தூரமாக பார்க்கும்போது வந்து செட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு வந்து வாங்கிட்டேன். ஏன்னா வந்து க்ரீன் பீட்ஸில் இருக்கிற மாதிரி வந்து எனக்கு ஒரு 2-3 மட்டும்தான் பிடிச்சிருந்தது. அதில் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதனால் மிச்சம் 2 பார்த்தா ரெகுலர் பேட்டர்ன் மாதிரியே இருந்தது. ஸோ அதனாலவே என்னென்னா நம்ம இந்த லென்த்லேயே போகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் சாரிங்க, கொஞ்சம் இந்த கலர் ஃபினிஷிங் மட்டும் தானே அப்படின்ட்டு நான் இதை வந்து ஸோ ஃபைனலி இயர்ரிங்ஸ் வச்சிட்டேன். பட் இங்கே மேலே வந்து அம்மன் இது இருக்கிறதால என்னென்னா க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் இது ஒரு வேளை நம்ம ப்ளூப்பர்ஸாகவே போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா போடுறத விட எடுக்கிறது தாங்க ரொம்ப டைம் டேக்கன் ப்ராசஸ். ஏன்னா மறுபடியும் எப்படி எடுத்து காட்டுறோமோ, எடுக்கிறப்போ ஈஸி, கலைக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் மறுபடியும் அதை அரேஞ்ச் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். அதை மாதிரி எடுத்து காட்டுறது ரொம்ப ஈஸி தான், பட் மறுபடியும் வந்து அதே பொசிஷனில் அதை அரேஞ்ச் பண்ணி எடுத்து வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ ஃபைனலி எடுத்து வச்சுட்டேன். நம்ம காதில் போட்டிருக்கிறதும் வந்து மறுபடியும் எடுத்து போட்டுக்கிட்டால் ஓகே. 2 இது வந்து வாஷர்ஸ் வந்து இதில் பாக்ஸில் போட்டு வைக்க போகிறேன். ஏன்னா ஸோ ஃபைனலி இது எல்லாமே வந்து எல்லாம் சேர்த்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்ட்டு தான் எல்லாமே வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு சில பேர் இருப்பாங்க கமெண்ட் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் காமிச்சிட்டு நீ அதை பண்ணுற இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இதெல்லாமே வந்து சின்ன சின்ன ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். நம்மளும் இந்த மாதிரி வாங்கணும், நம்மளும் வந்து வாங்கி கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சேவிங்ஸ், உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அந்த வெறி, நம்மளும் சேவ் பண்ணணும் அப்படின்றது வந்து அடுத்தவங்கள பார்க்கும்போது தான் நம்மளுக்கும் வந்து அந்த ஒரு எண்ணமே வரும். ஸோ அதுக்காக தான் என்னோடய சில்வர் கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி கோல்டு கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறது என்னென்னா அந்த ஒரு சேவிங்ஸ் வந்து நீங்களும் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி அண்டு ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாம் நாங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது. அதே மாதிரி இந்த வீடியோவால் வந்து எனக்கு நிறைய வியூஸ் போகலாம் அண்ட் அதோட பெனிஃபிட்ஸுமே எனக்கு இருக்கும். நல்லபடியாக நினைக்கிறவங்களுக்கு நல்லபடி, கெட்ட இதுவாக நினைக்கிறவங்களுக்கு கெட்டது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்து நல்லபடியாக உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்குற எல்லாருமே வந்து நல்லபடியாக இதை பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து சேவிங்ஸ் பண்ணுற ஆரம்பிப்பீங்க. இல்லை கெட்ட எண்ணத்தோடு பார்க்கும்போது என்னென்னா என்றைக்குமே வந்து அது பண்ண முடியாது. தேங்க்ஸுங்க. இந்த ப்ளூபர்ஸ் பார்த்ததுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.